ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. நான் மோஸ்ட்லி வந்துட்டு இது அன்பாக்சிங் பண்ணுறது வீடியோ போட மாட்டேன். ஏன்னா பார்சல் வந்தோடனே பிரிச்சுருவேன், வீடியோ எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். பட் இது வந்துட்டு எப்படியோ காலையிலேருந்து இப்போது நைட் ஒரு 12 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் இது பிரிக்காமல் வச்சுருக்கேன். அதுவே எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணுற ஒரு லைக் யூஸ்வலாக அது பண்ண மாட்டேன். ஏன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான். லைக் ஆர்டர் போட்டதுலேருந்து நம்ம கைக்கு வர வரைக்கும் ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான். ஸோ ஏன்னா இது வந்துட்டு நான் எப்படி இருந்தாலும் இதை நான் வீடியோவில் காமிக்கணும். ஒரு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஒரு ஸ்பெஷலான நோட். இல்லை, எனக்கு ஸ்பெஷல்ன்றது தாண்டி எனக்கு ஒரு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஒன்று வாங்கினது. ஸோ அதனால தான். ஸோ ஸோ இதுக்கு நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஆமாம் ஒரு 10 நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டெலிவரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நானே வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கே நான் போய் கலெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா யூஸ்வலாக வந்துட்டு ஆமாம் அதை பண்ண மாட்டேன், போஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்துட்டு அது கூட வெயிட் பண்ண முடியாமல் காலையிலேயே போய்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரே ஒரு நோட்டு தான். யூஸ்வலாக அந்த ஒரு நோட்டோ ஒரு காயினோ ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணால் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கிடைச்சதுலேருந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி இல்லை, தோணும் போதெல்லாம் அதை ட்ராக் பண்ணிக்கிட்டு அது எங்கே என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். இது இன்றைக்கி ஏதோ 2 நாளாக பண்ணேன், எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது என்னோடய நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ்க்கே வந்துருந்துருச்சு அப்படின்ட்டு அப்டேட் இருந்துச்சு. ஸோ இது என்ன நோட் அப்படின்னா, ஐல் ஆஃப் மேனோட ஒரு 50 பவுண்ட் நோட்டு. ஸோ இதுதான் அந்த நோட்டு. ஸோ இது 1979 இஷ்யூ பண்ண ஐல் ஆஃப் மேனோட ஒரு 20 பவுண்டு நோட்டு. 20 பவுண்ட்னா அப்ராக்சிமேட்டாக ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு இன்றைக்கி ஒரு 2200-300 அண்ட் இது ஒரு 45 வருஷம் பழைய நோட்டு, பிஎம்ஜி 66 EPQ. ஒரு 45 வருஷம் பழைய நோட்டு 66 கிடைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயமும் கிடையாது. அண்ட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது கமமரேட்டிவ் ஓவர் பிரிண்ட். லைக் இது வந்துட்டு நார்மலான நோட்டு ஈஸியாக கிடச்சிரும். இங்கே வந்துட்டு ஒரு ஓவர் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, இஷ்யூ டியூரிங் மில்லேனியம் இயர் 1979 அப்படின்ட்டு. ஸோ இந்த இது இருக்கிறது வந்துட்டு கமமரேட்டிவ் நோட், நார்மல் நோட்டு கிடையாது. நார்மல் நோட் வந்துட்டு இவ்வளோ காஸ்ட்லி இருக்காது. பட் இந்த நோட் வந்துட்டு அதாவது இது இருந்துச்சுன்னா இது ஒரு கமமரேட்டிவ் நோட். அண்ட் இந்த கமமரேட்டிவ் நோட் வந்துட்டு ரேர். ஏன்னா 5000 நோட்டு மட்டும்தான் இஷ்யூவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 4159, அதாவது 4159th நோட். ஸோ 5000 நோட்டில் இது ஒன்று. அண்ட் ஒரு 45 வருஷம் பழைய நோட், வெறும் 5000 நோட்டு தான் இருந்திருக்கு. அதில் இது ஒரு நோட். அண்ட் அதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா யூஎன்சி பிஎம்ஜி கிரேடட் 66 வித் எக்ஸப்ஷனல் பேப்பர் குவாலிட்டி. ஸோ 66நாலே ஆப்வியஸ்லி EPQ வந்துடும். அண்ட் இது வந்து நான் ஒரு 1 இயராகவே இது வாங்கணுன்ட்டு ஒரு 2 வாட்டி நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ரெண்டுமே வந்துட்டு நான் ஆப்ஷனில் தான். ஒன்று வந்துட்டு அதை ஃபைனலாக பிட் பண்ணி அந்த பிட் வந்துட்டு இன்வேலிட் ஆச்சு. இன்னொரு வாட்டி அந்த பிட் பண்ணுறதுக்கு நான் அலாரம் வச்சு அந்த அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். அண்ட் அதுக்கு நான் ரெக்ரெட்டும் ஆப்வியஸ்லி அப்படி ஒன்று பண்ணிட்டேன்னா நான் அதுக்கு ரெக்ரெட் பண்ணாமல் இருந்தது கிடையாது. அதனால் இந்த வாட்டி அந்த ஒரு அலாரமுக்கு 4 அலாரம் வச்சு ரிமைண்டர் அதான் எல்லாமே செட் பண்ணி ப்ராப்பராக அந்த ஃபைனல் மினிட்டில் போய்ட்டு அந்த பிட்டை ப்ராப்பராக பண்ணி வின் பண்ண ஒரு நோட். ஒரு நோட்டுக்கு இவ்வளவும் பண்ணுவாங்க அப்படின்னா நான் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். லைக் ஏன்னா ஆக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் வந்துட்டு எண்ட் ஆகும். ஸோ அந்த எண்ட் பண்ணுற அந்த லாஸ்ட் மினிட் ஒரு லாஸ்ட் செகண்டில் போய்ட்டு ஒரு ஹையஸ்ட்டு பிட் பண்ணோன்னா தான் அந்த நோட் நம்ம கைக்கு. ஹையஸ்ட்டு பிட்னா நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும்ல, அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஹையஸ்ட் ஒன். ஸோ அண்ட் இது ஒரு குவீன் நோட், குவீன் எலிசபெத் 2 ஃபோட்டோ போட்ட ஒரு நோட்டு. அதுவுமே இது அந்த கேட்டகரியில் வரும். ஸோ நான் வந்துட்டு குயின் நோட்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, சீரியஸாக கலெக்ட் பண்ணேன். ஒரு சில நோட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுவேன்.
நான் வந்துட்டு கமமரேட்டிவ் நோட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுனால இந்த நோட் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்பெஷல் நோட். ஸோ யா, ஐல் ஆஃப் மேன் 20 பவுண்ட் கமமரேட்டிவ் பேங்க் நோட். இது குயின் எலிசபெத் II அவன் அந்த போர்ட்ரேட், அவங்களோட போர்ட்ரேட் அந்த கேட்டகரிலையும் குயின் நோட்ஸ் கலெக்டர்ஸ் மத்தியிலையும் இந்த நோட் வந்துட்டு இல்லை. இது எப்படி பார்த்தாலுமே இந்த நோட் ஒரு ஸ்பெஷலான நோட்டு தான். இது ஒரு சாதாரண நோட்டு கிடையாது. இது என் கையில் இருக்குதுன்றதுனால நான் இதை பற்றி பெருமையாக பேசலை. இதில் இவ்வளோ விஷயம் இருக்குன்றதுனால தான் நானே கஷ்டப்பட்டு இது வாங்கினேன். அண்ட் இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரவுண்ட், இல்லை ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வேணாம், பட் ஸ்டில் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 60,000-70,000 அந்த ரேஞ்ச் தான் வரும். அண்ட் வேறு என்ன இது இருக்குது இதில் பற்றி, இந்த நோட்டை பற்றி எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். மேபி இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். வாட்டர் மார்க்லாம் கூட இல்லை, நான் அவ்வளோ பெரிய ஆளெலாம் கிடையாது. லைக் அதை பற்றிலாம் பேசுகிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய நாலேஜ் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தான் இந்த நோட்டு. அண்ட் இதே குயின் நோட்ஸில் இன்னும் ஒரு சில நோட்ஸ் வந்துட்டு என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இருக்கும். லைக் கேமன் ஐலாண்ட்ஸில் வந்து ஒரு $70 நோட்டு, அந்த மாதிரி இன்னும் ஒரு சில நோட்டுகள் கூடிய சீக்கிரம். எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்துட்டு எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு, லைக் நான் லாஸ்ட் நவம்பர்லேயோ டிசம்பர்லேயோ இல்லை இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் அந்த டிசம்பர் ஒரு ஜான் அந்த டைமில் தான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட் டைம் அந்த நோட்டை நான் மிஸ் பண்ணேன். பட் எப்படியோ இதை நான் வாங்கணுன்ற ஐடியாவும் இல்லை இந்த வருஷத்துக்குள்ளே. நான் ஏதோ ஒரு வாட்டி ஏதோ ஒன்று கூகுளில் சர்ச் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் ஒன்று போயிட்டுருக்குன்றதை பார்த்தேன். அது ஒரு 3 days எண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதிலிருந்து ஒரு இதை போட்டு எப்படியோ இன்றைக்கி என் கையில் சேஃபாக வந்து கிடச்சிருச்சு. அண்ட் இது பிரித்து பார்க்குற வரைக்குமே இது இந்த நோட்டாக தான் இல்லை எனக்கு அந்த ஒரு பயம்தான். லைக் நோட்டு மிஸ் ஆகிறதுக்கா, அது ஷிப்பிங் அப்போ மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எப்படியோ எனக்கு இப்போ திறந்தப்போ தான் இந்த நோட்டை இப்போ தான் நானும் பார்க்குறேன். ஸோ யா, அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.